டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர்வழி மருத்துவத்தில் வறட்டு இருமல், அந்த தொண்டை கரகரப்பு நிறைய பேருக்கு திடீர்னு ஏற்படும். இதற்கு நிறைய காரணங்கள். நல்லா இருப்பாங்க, திடீர்னு இருமல் வரும், தொண்டை கரகரன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். இது எதனால் ஏற்படுது? உணவு முறை மாற்றத்தினால ஏற்படலாம். ஏதாவது வைரஸ் தொற்று, பாக்டீரியா தொற்று அதன் மூலமாக நமக்கு ஏற்படலாம். நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக ஒவ்வாமையினால் ஏற்படலாம். நம்ம குடிக்கிற தண்ணி மூலமாக ஒவ்வாமை ஏற்பட்டு அதன் காரணமாக ஏற்படலாம். அல்லது வெளியில் சாப்பிட்ற உணவு மூலமாக, நம்ம வெளியில் அடிக்கடி எடுத்துக்கொள்கின்ற தின்பண்டங்கள்னால, நிறைய பேருக்கு வெளியில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கம், அதே போல் குளிர்பானம் சாப்பிட்ற பழக்கம், சாக்லேட் சாப்பிட்ற பழக்கம், அதே போல் கேக்கு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, இப்போ கோடை காலமாக இருந்தால் ஐஸ் வாட்டர் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கும் இந்த வறட்டு இருமல், தொண்டை கரகரப்பு ஏற்படலாம். ஒரு சில மாத்திரைகளினுடைய ஒவ்வாமையினால் கூட இந்த வறட்டு இருமல், தொண்டை கரகரப்பு ஏற்படும். நோயினுடைய தீவிரத்தில், இப்போ நுரையீரல் தொற்று இருக்கிறது அப்படின்னா அதன் காரணமாக, தைராய்டு நோய் தீவிரத்தில், சர்க்கரை நோயினுடைய தீவிரத்தில், அதே போல் சிறுநீரக தொற்று ஏற்பட்டு அதனுடைய தீவிரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இருமல், தொண்டை கரகரப்பு ஏற்படும். இதய பாதிப்பு இருந்தாலும் வர்றதை பார்க்கலாம். இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பிட்டு பார்த்து நோயை கணித்து அதற்கு உரிய சிகிச்சை எடுத்தால் இந்த வறட்டு இருமல், தொண்டை கரகரப்பை உடனடியாக நம்ம நிறுத்த முடியும். இப்போது வீட்டில் இருக்கும்போது எனக்கு வருது, ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு நேரமாகுது, உடனடியாக அந்த வறட்டு இருமல், தொண்டை கரகரப்பை நம்ம சரி செய்யணும். என்ன பண்ணணும்? வீட்டில் எப்பொழுதுமே சுத்தமான தேன் வாங்கி வச்சுக்குங்க. யாருக்கு இருமல் வந்தாலும் சரி, வறட்டு இருமல் வந்தாலும் சரி, சளியோடு இருமல் வந்தாலும் சரி, தொண்டை கரகரப்பு இருந்தாலும் சரி, இப்போ தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க, தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த தொண்டையில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுவது வழக்கம். அவர்கள் என்ன பண்ணணும்? தேன் இருந்தால், சுத்தமான தேனாக இருந்தால், அந்த தேனை தினசரி நீங்கள் என்ன பண்ணலாம்? 1 டீஸ்பூன் நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். தண்ணியில் கலக்காமல் அந்த தேனை மட்டுமே நீங்கள் தினசரி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது, குடிக்கும் பொழுது எப்பொழுதுமே குளிர்ந்த நீரை குடிக்காமல் எப்பொழுதுமே இளம் வெந்நீரை குடிக்க வேண்டும். லூக்வார்ம் வாட்டரும் வாங்க. எந்த காலமாக இருந்தாலும் சரி, பனிக்காலமாக இருந்தாலும் சரி, மழைக்காலமாக இருந்தாலும் சரி, கோடை காலம், வெயில் காலமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? தண்ணியை கொதிக்க வச்சு அந்த இளஞ்சூடான தண்ணியை தான் நம்ம குடிக்கணும். அதன் மூலமாக இந்த வறட்டு இருமல், தொண்டை கரகரப்பு வராமல் நம்ம தடுக்க முடியும், குறைக்கவும் முடியும். அடுத்தது, வீட்டில் அதிமதுரம் அப்படிங்கிற ஒரு உணவுப் பொருள் வச்சுருப்பாங்க. எல்லார் வீட்டிலையும் இருக்கும். அந்த அதிமதுரத்தை என்ன பண்ணுங்க? ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டு அதை நல்லா சுவைச்சு, மென்று சுவைச்சு அந்த சாரை மட்டும் விழுங்கிட்டே இருக்கலாம். அல்லது அதிமதுரம் மாத்திரை, அந்த அதிமதுரத்திலிருந்து செய்யப்படுகின்ற அதிமதுரம் மாத்திரை சித்த மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை எப்பொழுதுமே நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். யாருக்காவது இருமல் இருக்குது, தொண்டை கரகரப்பு இருக்குது, இரவில் படுத்தா தூக்கமே வரல, அடுத்தவங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த அதிமதுரம் மாத்திரையை 1 மாத்திரை அல்லது 2 மாத்திரை 2 கடவாயில் போட்டு நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டு தூங்குங்க. அந்த இருமல், தொண்டை கரகரப்பு குறைஞ்சு போயிடும், திரும்ப உங்களுக்கு ஏற்படாது. எத்தனை மாத்திரை வேணாலும் எடுத்துக்கலாம், எத்தனை வேலை வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். இதனால் எந்த விதமான ட்ரௌசினஸும் வராது, சைடு எஃபெக்டும் கிடையாது. இதை நீங்கள் கடைப்பிடிக்கலாம். அடுத்தது, பாலில், காய்ச்சின பாலில் 1 சிட்டிகை, அதாவது 1 கிராம் மஞ்சத்தூள், 1 கிராம் மிளகுத்தூள், இதை போட்டு கற்கண்டை, பனங்கற்கண்டை நீங்கள் போட்டு ஆற்றி குடிச்சு பாருங்கள். அந்த வறட்டு இருமல், தொண்டை கரகரப்பு காணாமல் போயிடும். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.